மும்பை வான்கடே டே மேட்ச் அப்படின்னாலே அது என்னவோ தெரியல, நிறைய ஞாபகங்கள் வரும். எனக்கு கலங்களாக தான் ஞாபகங்கள்லாம் இருக்குது. ஆனால் டே மேட்ச்னா ரன் ஃபெஸ்ட் இருக்குது. ஒரு தடவை ஜேசன் ராய் இங்கே வந்து செம்மையாக வெளுத்து வாங்கின மாதிரி ஞாபகங்கள்லாம் எனக்கு இருக்குது. பட் லாஸ்ட் 4-5 இயர்ஸ் அப்படி கிடையாது. பட் ஆனால் ப்ரீ கோவிடுக்கு அப்போல்லாமே அந்த டே மேட்ச் ஒரு மாதிரி நல்லா இருந்த மாதிரி இருந்தது வான்கடையில். திரும்பவும் இந்த டே மேட்ச் வந்து இருக்குது மும்பை வான்கடேவுக்கு. ஆனால் இந்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். 2 டீமும் 10 பாயிண்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 4வது இடத்துல, இன்னொருத்தவங்க 6வது இடத்துல. இப்போ நெட் ரன் ரேட் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. பட் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சு டாப் போக முடியுமா அப்படிங்கிறதா டவுட் தான். ஆனால் டாப் 4 ஸ்டே பண்ணலாம், டாப் 4க்குள்ளே என்ட்ரி அடிக்கலாம் அப்போ எல்எஸ்ஜிலாம். அப்படிங்கிறதுனால இந்த போட்டியோட 2 பாயிண்ட்டு ப்ளஸ் நெட் ரன் ரேட் ரொம்ப முக்கியம். யாருக்கு அந்த 2 பாயிண்ட்ஸ் போக போகுது, யாருக்கு அந்த நெட் ரன் ரேட் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த ப்ரிவியூ ஷோவை ஆரம்பிக்கிறேன். மட்டுமல்லாமல் இந்த ஐபிஎல் 2025 முழுக்க கிருக்கானந்தாவும் டெக்கத்லானும் சேர்ந்து கேள்விகளை கேட்டு பரிசுகளை வழங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த மேட்ச்சில் நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா, யார் இந்த மேட்ச்சில் ஜெயிப்பாங்க, யார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க? இந்த 2 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொல்கிறவங்களுக்கு டெக்கத்லானோட பரிசு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம இப்போது ப்ரிவியூக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களையும் வீடியோவை ஷேர் பண்ண வைங்க. போகலாம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2025 டிராகன் மும்பை வான்கடேல நடக்க இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் இந்த ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவில் பார்க்க வந்திருக்கிறீங்க. கிவ் அவே ஸ்பான்சர் டெக்கத்லான். ஓகே, இப்போதைக்கு வான்கடேயோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், மும்பையோட வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் தான் பார்க்க வந்திருக்கிறீங்க. மும்பையில் மழை கிடையாது, இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மழை பெய்யாது, இன்ட்ரப்ஷன் இருக்காது, வெயில் கொளுத்தோ. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து அந்த கொடியவே வான்கடேயில் வந்து ஒரு மாதிரி ஃபேனாக பயன்படுத்துகிற அளவுக்கு, விசிறியாக பயன்படுத்துகிற அளவுக்கு வெயில் இருக்க தான் போகுது. பிச்சு ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயில் பிளாக் சாயில் தான், 2த்துல தான் ஒன்று தான். அப்போ ரெட் சாயில் கொடுத்தாலும் பிளாக் சாயில் கொடுத்தாலும் ஒன்று சொல்லிக்கிறேன், மேட்ச் வந்து ஈவினிங் மேட்ச் தான். பக்கத்துலேயே கடல் இருக்குது அப்படிங்கிறதுனால, அரபிக்கடல் இருக்குங்கிறதுனால அந்த காற்று உள்ள ப்ரீஸ் உள்ளே வருங்கிறது ஒன்று இருக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டிங்கை விட செகண்ட் பேட்டிங் பண்ணுறதே தான் இந்த ஐபிஎல்லில் ஒரு வழக்கமாக ஆகிடுச்சு. அதுதான் வந்து வின் பண்ணுறதுக்கான ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. டாஸை வின் பண்ண, ஃபஸ்ட்டு டாஸை வின் பண்ணிக்கோ, வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டு நீ சேசிங் போ. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலாவாக இருக்குது. இப்போது இந்த டே மேட்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து டே மேட்ச் தான். ஆனால் நாம் என்ன சொன்னாலும் அந்த அரபிக் காற்று உள்ளே வருது. அதுக்கப்புறம் ஈவினிங் போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் செட்டில்டு ஆகும், ப்ளஸ் கொஞ்சம் சேசிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பவுலிங் போடும்பொழுது செம்ம வெயிலாக இருக்கும் பவுலர்ஸுகளுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டராக நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், விக்கெட் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் செட்டில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் பார்த்த டே மேட்சஸில். பட் ஒரு விஷயம், இந்த ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறவங்களா அவங்க இந்த ஃபேக்டருக்குலாம் போகாமல் முடிஞ்ச அளவுக்கு ரன் அடிக்க வச்சுட்டு பெரிய டார்கெட் செட் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சுட்டு பவுலர்ஸ்கிட்ட கொடுத்தா ஓகே ஜெயிக்கலாம். ஆனால் சொல்கிறேன், டாஸை வின் பண்ணி சேசிங் போகிறது பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. இது பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ பிளேயிங் 11 உள்ளே விளைவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விக்னேஷ் புத்தர், அஸ்வானி குமாரை மட்டும் வச்சுட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த மேட்ச் டே மேட்ச் விக்னேஷ் புத்தர் எடுத்துகிட்டு வராமல் இவங்க வந்து மேபி அஸ்வானி குமார் எடுத்துகிட்டு வரலாம். எல்எஸ்ஜியோட 11ல் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்லாம் போக மாட்டாங்க. அப்போது இவங்களுக்கு தேவைப்படுறது மேபி பிரின்ஸ் யாதவ் தேவைப்படலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இல்லைங்க, எனக்கு வந்து பிரின்ஸ் யாதவ் இல்லை, ஆமாம் ஷர்துல் மும்பை பிளேயர் தானே. ஸோ அதனால் வந்து அவர் ஷர்துல் நியூ பாலில் போட விட்டுட்டு பிரின்ஸ் யாதவை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைப்பாங்க மிடில் ஓவர்ஸில். ஸோ 2 டீம்லேயுமே இந்த இம்பாக்ட் சப்பை மட்டும் சரியாக எடுத்துட்டா நல்லா இருக்கும். இது பிளேயிங் 11 இன்னும் உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னும் வெயில் அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா இத்தனை நாள் இது யூஸ்டு பிச்சில் ஏதாவது ஒரு பிச்சு தான் போடுவாங்களா? ஸோ வெயில் ஆல்ரெடி அடிக்கும் பொழுது ஸோ உங்களுக்கு என்ன கிராஸஸ் எல்லாம் காஞ்சி தான் இருக்கும், ஏன்னா கவர்லாம் பற்றிலாம் காஞ்சி தான் இருக்கும். அதனால் பேட்டுக்கு நல்லா பால் வரும்னு எதிர்பார்க்குறேன். டே மேட்ச்லாம் நல்லா பேட்டுக்கு வரும். இது வந்து வெயில் வேறு அடிக்குதுங்கிறதுனால பேட்டுக்கு நல்லா பால் வரும். கிராஸஸ் வந்து எங்கேயுமே வந்து பவுலர்ஸ்களுக்கு ஒரு ஸ்விங்கோ மூவ்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்பும் பண்ணாதுன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ பேட்டில் நேருக்கு நேரில் வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட்டாக ஒரு 4 மேட்ச் வின் பண்ணிட்டு வராங்க. ரிஷப் பண்டோட லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் லாஸ்ட்டாக தோற்றுட்டு வராங்க. உங்களுக்கு தெரியும் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்சிலையும் சில பல ஓட்டைகள் அங்கங்கே இருக்குது. ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயிண்டில் பண்டோட கேப்டன்சி ரொம்ப அவரோட எரர்ஸ் தெரியுது. தோக்குறாங்கிறத தாண்டி அவரோட ஃபார்ம், அவரோட முடிவுகளால் தோக்குறாங்கன்னு கிளியராக தெரியுது. பட் ஹர்திக் பாண்டியா இங்கே தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த மேட்ச்சில் கேப்டன்சி ரொம்ப பெரிய ஒரு ரோல் வகிக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ சாண்டரை எங்கே பயன்படுத்த போகிறாரு, எந்த பவுலர் வந்து 4 ஓவர் இல்லாமல் 2 ஓவர் மட்டும் தான் கொடுக்க போகிறாரு,
அந்த 4 ஓவர் கோட்டாவை யாரால முடிக்க போகிறான், அவங்க எப்படி பயன்படுத்தப்படுறாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் தோனி விஷயத்தில் ஒன்று பண்ணார், அந்த லெக் ஸ்பின்னரை பிஷ்ணோயை கொண்டு வராமல் பேட்டிங்கில் அவரே அவர் பின்னாடி போனார். இதெல்லாம் இல்லைனா இல்லை இதுலனாலும் இல்லை, பிஷ்ணோயை கொண்டு வந்து தோனிக்கு போட விட்டுருந்தா அன்றைக்கி 2 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும், இன்றைக்கி 12 பாயிண்டோட ஜம்முன்னு இருந்திருப்பாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு மேட்ச் டிசி மேட்சுமே ஞாபகம் இருக்குது. ஸோ பண்டோட கேப்டன்ஸில் இப்படி ஏதாவது நடந்துக்கிட்டு இருக்கு, ஓகேவா. ஸோ இது கேப்டன்ஸ்களை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு விஷயம். பட் இப்போ ஹர்திக் ஒரு விஷயத்தில் மாற்றிருக்கிறாருன்னா அவர் கையில் பால் எடுத்து டெத் ஓவரில் வரது கிடையாது. இன்றைக்கி வாய்ப்பு இருக்கா பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், இப்போ ரைன் ரிக்கல்ட் வந்து இந்த டச்சு அவர் ஆற டிரைவே நல்லா இருக்குது, புல்லு நல்லா இருக்குது. பட் அது வந்து இன்னும் ஒரு 50 ரன் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ரோஹித் சர்மா ஒரு மாதிரி கதற அடியாமல் இப்போ ஒரு மாதிரி ஸ்மார்ட்டாக போகிறாரு ஒரு பக்கம். அப்படின்னா இப்போ வில் ஜாக்ஸு அவருமே ஒரு மாதிரி ஃபார்முக்கு வந்த மாதிரி தெரியுது, ஸ்பின்னையும் ஃபாஸ்ட்டையும் ஆடுறாரு. சூரியகுமார் எதுவும் முடிச்சிடுறாருங்கிறதால திலக்கு வர்மாக்கு இப்போ ரீசெண்டாக பேட்டிங் கிடைக்கிறது இல்லை. இந்த பக்கம் நீங்கள் நமன்தீரை எங்கே மேலே இறக்கி விட்டாலும் மாற்றி இறக்கி விட்டாலும் நல்லா ப்ளேவும் பண்ணிட்டு இருந்தார் இது வரைக்கும். ஸோ அவங்களோட பேட்டிங்கும் சரி பவுலிங்கும் சரி வந்து ஒரு விதமான கான்ஃபிடன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் நீங்கள் மோத போகிறதெல்லாம் பாருங்களேன், லக்னோ சூப்பர் ஜெயண்ட் முதல் 10 ஓவர் 100 ரன் கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த 10 ஓவரோ இல்லைனா வந்து அந்த பிரேக்கிலேருந்து ஒரு அந்த 13வது ஓவர்லேருந்து 20வது ஓவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 7 ஓவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வந்து எவ்வளோ அளவுக்கு கம்மியாக ரன் கொடுப்பாங்களோ அவ்வளோ கொடுப்பாங்க. இப்போ ஜகீர் கான் மென்டாராக இருக்கிறாரு, அவர் மும்பைக்காரர் தான், ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ்லையும் இருந்திருக்கிறாரு, மும்பைக்காக ஆடி இருக்கிறார், இந்தியாவுக்காக ஆடி இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால ஸோ இந்த பிச்சை எப்படி பிஹேவ் பண்ணும், பாம்பேலே படுத்து பாம்பேலே வளர்ந்தவர், பாம்பேல பவுலிங் போட்டவர், ப்ளஸ் மும்பை இந்தியன்ஸ் கூட இருந்தாருங்கிறதுனால எப்படி மும்பை இந்தியன்ஸ் ஆப்ரேட் பண்ணணும், ஒவ்வொரு பிளேயரை எப்படி ட்ராப் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியர் கட்டாகவே தெரியும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ். என்னதான் உங்களுக்கு ஸ்கில் இருந்தாலும் அவர் கைட் பண்ணுறதுக்கு வரதவங்க அது அங்கே ஜகீர் கான் இருக்கிறாருங்கிறதுனால ஸோ டெஃபினட்டாக அது ஒரு பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். பட் இது ஹர்திக் பாண்டியா வர்சஸ் ஆவேஷ் கான்ஸ் டெத் ஓவர் இந்த யாக்கர், அதில் ஷர்துல் தாக்கரோட ஸ்லோயர் ரன்ஸ் ஒரு பக்கம், திலக் வர்மா சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல தான் வருவாங்க. எப்படி கை வரப்போது ஒரு பிரின்ஸ் யாதவுக்குலாம் யாக்கர் அடிச்சு போடுறதுக்கு, பின்னாடி வர பிஷ்ணோய்க்கு, திக்வேஷா ஒரு 17வது ஓவர் தான் வருவார். அப்போ ஹர்திக் பாண்டியா திக்வேஷை வந்து முதல் 2 ஓவர் அட்டாக்னாலும் அடுத்த 2 ஓவர் அட்டாக் பண்ணி ப்ளஸ் ரவி பிஷ்ணோட செகண்ட் ஸ்பெல்லு ஒன்று வருதுல்ல அதையும் ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா சரி இங்கே பாருங்கள், எனக்கு முதல் 10 ஓவர் 100 ரன்னு, அடுத்த 10 ஓவரில் குறைஞ்சபட்சம் 100 ரன் இல்லாமல் அதை 130 அடிச்சிட்டாங்கன்னா புரியுதுங்களா. ஃபஸ்ட்டு 10 ஓவரை விட அடுத்த 10 ஓவரை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி மும்பை இந்தியன்ஸ் அடிச்சாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க. டெத் ஓவர்லையும் மிடில் ஓவர்லையும் ஆவேஷ் கான் வந்து சோஃபார் நீங்கள் பும்ரா கொடுக்குற ஹைப்பில் இல்லை இவருக்கு கொஞ்சம் கொடுக்கலாம், ட்ரெண்ட் போல்ட் கொடுக்குற ஹைப்பை இவர் கொஞ்சம் கொடுக்கலாங்கிற மாதிரி தான் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொன்ன மாதிரி திக்வேஷ் இந்த 17th and 13th 14th ஓவர் ஏதாவது ஒரு பிரேக் நடக்குது. ஸோ அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்டோட கேப்டன்சியால் வேறு யாரோட பிளானாக வித்தியாசமாக நடக்குது, அதுவும் சரியாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ கேள்வியும் எழுப்ப வைக்குது. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸையும் முன்னாடி இருக்கக்கூடிய மும்பை இந்தியன்ஸோட பேட்டர்ஸையும் வந்து ஓரளவு இல்லை, பட் ஒரு ஹாஃபை நல்லா நிறுத்துறதுக்கு லக்னோ சூப்பர் ஜெயண்ட் வந்து ஒரு பவுலர்ஸ் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். சரி இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நீங்கள் லக்னோ சூப்பர் ஜெயண்டோட ஒரு பேட்டிங்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மார்க்ரம், மார்ஷ், நிக்லஸ் புரான் இந்த டாப் ஹெவி வெயிட் 3 இருக்குது. ஸோ அப்போ தீபக் சஹர், ட்ரெண்ட் போல்ட்டு, ஜஸ்பிரித் பும்ராவை ஸோ இப்போ நிக்லஸ் புரான் எடுத்துட்டா எப்படி டீமோட ஸ்கோர் வந்து ஒரு 30 பாலில் 70 ரன் கம்மியாயிரும். மார்க்ரம், மார்ஷ் இவங்களை வந்து 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட விடக்கூடாது. இதெல்லாம் நடந்துச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ அடித்தாலும் 170 ரன்னு அவங்களோட பவுலிங் அட்டாக்கு குறைஞ்சபட்சம் 190 200 தேவை, இல்லை என்றால் இவங்க ரொம்ப கஷ்டம். சரி ஓகே, ஒரு வேளை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் மும்பை இந்தியன்ஸ் போய்க்கிறாங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு 220 230 அடிச்சிட்டாங்கன்னா அந்த டாப் 3 கிட்ட இருந்து எப்படியும் வந்து ஒரு 100 ரன் 150 120 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துடணும். ஒருத்தவராது 70 அடிக்கணும், இல்லை 2 பேர் 70 ஒருத்தர் 50 இந்த மாதிரி போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி அடிக்கிறவங்களுக்கு சுலபமாக இருக்கும். இந்த டாப் 3 நம்பி ரொம்ப இருக்காங்க. பட் சமாத் வந்தாருன்னா அவர் ஒரு பக்கம் காட்டுறாரு. பட் அந்த பக்கத்துலேயே ஒரு சாண்டா மிடில் ஓவரில் என்ட்ரி கொடுப்பாரு, ட்ரெண்ட் போல்ட்டி மிடில் ஓவரில் என்ட்ரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மில்லர் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸோட பவுலிங் அந்த பேட்டர் நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் உங்களுக்கு ஜஸ்பிரித் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட்டு, தீபக் சஹர் அவங்க கொண்டு வர மாட்டாங்களே. இப்போ ட்ரெண்ட் போல்ட் டெத் ஓவர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் நல்லா போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. லாஸ்ட் ஓவர் மேட்ச் மட்டும் சொதப்படாரு. பட் ஆனால் ட்ரெண்ட் போல்ட்டால் அந்த டெத் ஓவரில் அவரோட அக்யூரேட் யார்க்கர் ப்ளஸ் ஜஸ்பிரித் பும்ராவோட ஒரு சீட் கோட் பவுலிங் ஸோ இதெல்லாமே சேர்ந்து எல்எஸ்ஜியை நிறுத்தும். பட் ஆனால் போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரன்னுக்கு மேலே அடிச்சாங்க. இங்கே பாருங்கள் 20 ஓவரில் பும்ரா 4 ஓவர் நல்லா போட்டுருவாரு, சாண்டா கிட்ட 1 ஓவர் 2 ஓவர் வந்துடும் நல்லா போட்டுருவாங்க. தீபக் சஹர் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணி அவர்கிட்ட 1 ஓவர். ஸோ ட்ரெண்ட் போல்ட் அண்ட் நியூ பால் டெத் ஓவர் அதுதான் மாதிரி 50-50 இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஹர்திக் பாண்டியா மிடில் ஓவர் அதுவும் வந்து மாதிரி நல்லா வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங்கும் எல்எஸ்ஜியோட பேட்டிங்கும் நல்ல ஒரு மாதிரி ஈக்குவலாக இருக்குது. பட் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
லக்னோ சூப்பர் ஜெயினோட மும்பை இந்தியன்ஸ் மாதிரி பெட்டராக இருக்காங்கன்னா ஈக்குவலாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. பட் கேப்டன்சி ஃபேக்டார் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக இங்கே வந்து வேறு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ ஷர்துல் தாக்கூரும் இந்த பக்கம் ஜகீர் கான் 2 மும்பை கார்ஸ் அங்கே இருக்காங்க உள்ள. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். பட் அந்த சூரியகுமார் ஏதோ திலக் வர்மா, வில் ஜாக்ஸ், ரோஹித்லாம் கண்ணி வாங்குறாங்க. ஸ்பின்னெல்லாம் வச்சு இவங்களெல்லாம் தடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் 52% சான்ஸ் இருக்குது. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் 48% சான்ஸ் இருக்குது. இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள் ஒரு தடவை பார்த்துருவோமே. மும்பை இந்தியன்ஸ் டாப் 4ல் இருக்கிறாங்க, அதாவது 4வது இடத்துல இருக்கிறாங்க 10 பாயிண்ட்ஸோட. இப்போ இந்த மேட்ச் சேர்த்து அடுத்தது RR கூட, GT கூட, பஞ்சாப் கிங்ஸோட, DC கூட ஆட போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த மேட்சஸ் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 மேட்ச் இருக்குது. இந்த 5 மேட்ச்சில் ஒரு 3 மேட்ச்சு இல்லை 4 மேட்ச் உசுரை கொடுத்து விளையாண்டு ஜெயிச்சாங்க அப்படின்னா பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. இதுலேயும் கஷ்டமான டீம் பாருங்கள். இப்போ LSG கூட, அடுத்து GT கூட, பஞ்சாப் கூட, அப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸ் கூட. ஸோ செகண்ட் ஹாஃப் மும்பை இந்தியன்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக இருக்க போகிறது கிடையாது. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்து LSG பொறுத்த வரைக்கும் இப்போ 10 பாயிண்டோட இருக்காங்களா. இந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஒன்று, அப்புறம் RCB ஒன்று, GT, SRH. பிளே ஆஃப் போகிறதுக்கு MI, பஞ்சாப் கிங்ஸ், RCB, GT இவங்க 4 பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கியூவில் நின்றுட்டு இருக்காங்க. பட் இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின் இவங்க கூடலாம் மோத போகிறாங்க. மும்பை இந்தியன்ஸ்க்காவது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு டேஞ்சர் இல்லாத ஒரு டீம் தான். மற்றபடி எல்லாம் டேஞ்சரான டீம். பட் இங்கே பண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா LSG பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி பிரச்சனைக்குரிய ஒரு டீம் தான். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு 10 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக ஃபேண்டஸியில் ஒரு ப்ரிடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் பவுலிங்கில் பும்ரா, அப்புறம் ட்ரெண்ட் போல்ட், யாவேஷ் கான், திக்வேஷ் பிக் பண்ணியிருக்கிறேன். இவங்களெல்லாம் ஏன் பிக் பண்ணணும்னு நான் சொல்லவும் தேவையும் இல்லை. அப்புறம் பும்ரா வந்து IPL விக்கெட்லெஸ்ஸாக போகிறாரே, எடுக்கலாமா வேணாமா, எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டரில் ஏடன் மார்கம், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, அப்புறம் பேட்டிங்கில் மிச்சல் மார்ஷ், சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, திலக் வர்மா. அப்பா இதில் வந்து 3 மும்பை இந்தியன்ஸ் பிளேயர்ஸ் எடுத்துருக்கேன். விக்கெட் கீப்பிங் பொறுத்தவரை நிக்கலஸ் பூரானை பிக் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதான ஒரு டீமு. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் நிக்கலஸ் பூரான், அப்புறம் ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ். இந்த 3 பேர்த்தில் நீங்கள் 2 பேர் யாராவது கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இப்போ ரோஹித் சர்மா வைஸ் கேப்டன் போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் நல்லா அடிக்க வந்துட்டு இருக்கிறாருங்கிறதுனால. ஓகே டன், வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் டாப்ல ஸ்டே பண்ணுவாங்களா பார்ப்போம். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். IPL பாப்பியா?